என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் எச்சரிக்கையாக கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை அழிக்க ஒரு சூழ்ச்சி நடக்கும் பொழுது அதை உன் தாயானவள் உடனடியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பெண் இந்த காரியத்தை செய்கிறாள் என்றால் நிச்சயமாக அவள் யார் என்றும் எதற்காக செய்கிறாள் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை அழிப்பது என்பது என்ன அவ்வளவு சாதாரணமான காரியமா? அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமா? ஆனால் இதனை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உனக்காக இந்த பிரித்யங்கரா செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இதுநாள் வரையிலும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனியும் அம்மா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பெண் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறாள் என்றால் கட்டாயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக உன் அம்மா எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும், 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்று உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்களை யாரென்று கண்டுகொள்வதற்கு உனக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்காது. உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு எதிரியை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பானது என் மூலமாக உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையை கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது. நான் தருகின்ற விஷயத்தை உனக்கு தெளிவாகவும் நிறைவாகவும் தருவேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இனி நடக்கக்கூடிய அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும். இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த பெண் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண், கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண். இவளினுடைய எண்ணங்கள் முன்பு இருந்தது போல இப்பொழுது இல்லை. அதாவது உன்னுடைய வாழ்க்கை தனியாக இருந்த வரையிலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது நீ ஒரு குடும்பமாக மாறிவிட்ட பிறகு, உனக்கென ஒரு வாழ்க்கை துணை வந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு இது பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த அவர்களின் குணத்திற்கும் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற குணத்திற்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள், வித்தியாசம் என்றால் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வித்தியாசத்தை இவர்களிடத்தில் கண்டு கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் இவர்களின் அன்பு போல வேறு ஏதும் உண்டா? இவர்களைப் போல நம்மிடத்தில் யாரால் இத்தனை அன்போடு பழக முடியும் என்று நினைக்க வைத்த ஒரு உறவு இப்பொழுது இவர்களைப் போல யாரால் நம்மை வெறுக்க முடியும் என்று உன்னை நினைக்க வைத்து விட்டது. இவர்களைப் போல இருப்பது யாராலும் கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த வாழ்க்கையை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இப்படி ஒருவரின் மனநிலை நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக மாறும். எப்பொழுது தெரியுமா? தனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அன்பு, அதாவது
தனக்கு மட்டுமே முழுமையாக கிடைத்திருந்த ஒரு அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்றவுடன் இந்த பெண்ணினுடைய மனநிலை மாறியது உண்மை. ஆனால் அது ஓரளவிற்கு மேல் சென்றிருக்க கூடாது. ஆனால் இவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையுமாக மீண்டும் உன்னை பழைய நிலைக்கே அழைத்து சென்றுவிட வேண்டும் என்பதில் இருக்கின்றது. அதாவது நன்றாக வாழ வேண்டும், நாம் வாழ வைக்க வேண்டும், நல்லபடியாக இவர்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்ல சுகமான விஷயங்களையும் காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விடுத்து நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்களின் எண்ணங்கள் கெட்ட எண்ணமாக மாறி இருக்கிறது என்றால் இந்த பெண்ணிடம் இனிமேல் நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இதே நிலைமை அன்று அவர்கள் ஒரு புது வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது வந்திருந்தால் அந்த கஷ்டம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்த இவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் கணக்கில் கொண்டு இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் இப்படியே நடந்துவிடக்கூடாது என்பதில் நீ முழு கவனத்தை செலுத்த வேண்டும். உனக்கான அன்பு, உனக்கான வாழ்க்கை, இது உனக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. உன்னை தேடி வந்து உண்மையான அன்பை கொடுப்பவர்களுக்கு உண்மையான அன்பை திரும்ப கொடு. இல்லை, உன் வாழ்க்கையை அழித்தே தீருவேன் என்று சொல்பவர்களிடமிருந்து நீ எப்பொழுதுமே விலகியே இரு. இவர்கள் நினைத்திருக்கலாம் நாம் நினைத்தது போல அத்தனை விஷயங்களையும் சாதித்து விடலாம் என்று. ஆனால் ஒரு நாளும் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு நொடி பொழுதிலும் அதை நடத்த நான் விடமாட்டேன். இதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த பிரத்யங்கரா எதற்காக இத்தனை ஆவேசமாக உன்னை தேடி வந்து இந்த ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லோரையும் அவ்வளவு எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சட்டென்று ஒவ்வொருவரின் மனநிலையையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் எப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்பதனை யாராலும் கணித்துவிட முடிவதில்லை அல்லவா? அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னுடைய இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நீ மனம் மாறிவிடாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கு. இவர்கள் முன்னிலையில்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்பொழுது இவர்கள் மனது மாறுகின்றதோ அப்பொழுது மாறட்டும். இல்லை, இப்படியே தான் இருப்பேன் என்று சொல்வார்களானால் காலம் முழுவதும் இவர்கள் வேதனையை தாங்க வேண்டிய நிலை வரும். தனக்காக இருக்கின்ற உறவை தானே இழக்க நேரிடும். நம்மை சார்ந்தவர்களுக்கு, அதிலும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் நல்ல உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை விடுத்து எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த விஷயங்களை எல்லாம் செய்து ஒருவர் தன்னை வெறுக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு நாளும் இவர்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையின் நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த பிரத்யங்கரா இன்று சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். இந்த பெண்ணிடத்திலிருந்து எப்பொழுதுமே கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். இவள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையாக்க முயற்சிகள் நடக்கின்றது. அதற்கு ஒரு பொழுதும் இடம் கொடுத்து விடாமல் உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இரு. என்றுமே இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட பல அதிசயங்களை உன் முன்னால் நடத்தும். நீ கேட்டதை விட சிறப்பான சந்தோஷத்தை உனக்கு மேலும் மேலும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தாயானவளின் அன்பு உனக்கு எந்த அளவிற்கு வேண்டும் என்பதனையும் இது நிச்சயமாக உன் முன்னிலையில் உணர்த்தி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். சில பெண்களின் மனநிலை இப்படி இருக்கும் பொழுது அதை நாம் நிச்சயமாக வேறறுக்க வேண்டும்.
இவர்களோடு நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ். தன்னுடைய தீய எண்ணங்களால் தானாகவே இவர்கள் அழிந்து போவார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.